IPL 2026 சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணி 14 ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக தங்களது தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ரோஹித் சர்மா மற்றும் ரியான் ரிக்கல்டன் அமைத்த வலுவான அடித்தளம் 221 ரன்கள் என்ற சவாலான இலக்கை எளிதாக துரத்த உதவியது. IPL வரலாற்றில் மும்பை இந்தியன்ஸ் அணி பதிவு செய்த அதிகபட்ச வெற்றிகரமான ரன் சேசிங் இதுவாகும். இந்த வெற்றியின் மூலம் IPL சீசனை வெற்றிகரமாக தொடங்க வேண்டும் என்ற நீண்டகால ஆசை நிறைவேறியது. கடைசியாக 2012ஆம் ஆண்டுதான் எம்ஐ அணி ஒரு தொடக்க ஆட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தது. முதலில் பேட் செய்த KKR அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 220 ரன்கள் குவித்தது. KKR அணியின் கேப்டன் அஜிங்கியா ரஹானே 67 ரன்களும் அங்கிரிஷ் ரகுவன்ஷி 51 ரன்களும் எடுத்து அரைசதம் கடந்தனர். பின் ஆலன் 17 பந்துகளில் அதிரடியாக 37 ரன்கள் அடித்து அறிமுக பந்துவீச்சாளர் அல்லாஹ் கசன்ஃபரை இலக்கு வைத்து பவர் பிளே அணியின் ரன் விகிதத்தை உயர்த்தினார். பவர் பிளே ஓவர்களில் 78க்கு 1 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்தது KKR. 8 ஓவர்களுக்குள் 100 ரன்களை கடந்த KKR ஆட்டத்தின் முழு கட்டுப்பாட்டையும் தங்கள் வசம் வைத்திருந்ததாகவே தோன்றியது. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிக சவாலான இலக்கு நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் அறிமுக ஆல்ரவுண்டரான ஷர்துல் தாக்கூர் முக்கிய தருணங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தி எம்ஐ அணியாட்டத்தில் நிலைத்திருக்க உதவினார். பின் ஆலன், கேமரூன் கிரீன் மற்றும் ரஹானே ஆகியோரது விக்கெட்டுகளை வீழ்த்திய ஷர்துல் 39 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இருப்பினும் KKR 220 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நிர்ணயித்திருந்தது. ஆனால் இந்த இலக்கை துரத்துவதில் ரோஹித் சர்மாவும் ரியான் ரிக்கல்டனும் ஆட்டத்தின் கதையை மாற்றினர். துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய இருவரும் துல்லியமான ஷாட்களையும் அதிரடியான பந்துகளையும் கலந்து ஆடி எம்ஐ அணியின் சேசிங்கிற்கு வலுவான அடித்தளம் அமைத்தனர். வழக்கமான புல் ஷாட்கள் மற்றும் எளிதான டிரைவ்கள் மூலம் ரோஹித் சர்மா ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தினார். மறுமுனையில் ரியான் ரிக்கல்டனும் அதே வேகத்தில் ரன்களை குவித்தார். தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்தவர் வெறும் 24 பந்துகளில் தனது அரைசதத்தை எட்டினார். இதனால் KKR பந்துவீச்சாளர்களுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. பாதி ஆட்ட நேர முடிவில் மும்பை அணி விக்கெட் இழப்பின்றி 122 ரன்கள் எடுத்து உறுதியான கட்டுப்பாட்டில் இருந்தது. ரோஹித் ரிக்கல்டன் இணை 12 ஓவர்களில் 148 ரன்கள் குவித்து கிட்டத்தட்ட ஆட்டத்தை எம்ஐ பக்கம் சாய்த்தது. ரோஹித் சர்மா அபாரமாக 78 ரன்கள் அடித்த நிலையில் வைபவ் அரோரா பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். அதன் பிறகு சேசிங்கில் சற்று தொய்வு ஏற்பட்டது. KKR பந்துவீச்சாளர்கள் மீண்டும் ஆட்டத்தில் வந்தனர். இம்பாக்ட் பிளேயர் சூரியகுமார் யாதவ் 16 ரன்களில் கார்த்திக் தியாகியிடம் விக்கெட்டை இழந்தார். அதேபோல் ரியான் ரிக்கல்டன் 81 ரன்கள் எடுத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்தபோது துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு சேசிங்கில் சிறிது அழுத்தம் ஏற்பட்டது. 18 பந்துகளில் 20 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் சுனில் நரைன் பந்து வீச வந்து திலக் வர்மாவையும் வீழ்த்தி மும்பைக்கு மேலும் நெருக்கடி கொடுத்தார். ஆனால் நமன்தீர் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் நிதானமாக ஆடி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் 5 பந்துகள் மீதமிருந்த நிலையிலும் வெற்றியை உறுதி செய்தனர்.